கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியீடு. 4 பேர் முதலிடம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன. 4 பேர் 200க்கு 200 மதிப்பெண் எடுத்து முதலிடம் பிடித்துள்ளனர். 8 பேர் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளனர். கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை பிரிவில் வேளாண்மை, தோட்டக்கலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பட்டப்படிப்புகள் உள்ளன. இந்நிலையில் நடப்பு கல்வியாண்டில் இளநிலை பிரிவில் மாணவர் சேர்க்கைக்காக விண்ணப்பங்கள் பெற முடிவு செய்யப்பட்டுள்ளன. அதன்படி கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், நாகப்பட்டினத்தில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் கல்லூரி ஆகியவற்றுடன் இணைந்து ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் கடந்த 12ஆம் தேதி வரை வேளாண் பல்கலைக்கழகத்தால் பெறப்பட்டது. இதன் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு இன்று வெளியிடப்பட்டன. வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடந்த நிகழ்வில் துணைவேந்தர் கீதாலட்சுமி பங்கேற்று தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளார். அரசு பள்ளி ஆங்கில ஆசிரியர்களுக்கு இணைய வழியில் பயிற்சி. பள்ளிக்கல்வித்துறை தகவல். அரசு பள்ளி ஆங்கில ஆசிரியர்களுக்கு 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு இணைய வழியில் வரும் 28ஆம் தேதி வரை பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கூறுகையில், அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களிடம் ஆங்கில மொழியை எளிமையாக கொண்டு சேர்க்கும் வகையில் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆங்கிலம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு ஜூன் 28ஆம் தேதி வரை இணைய வழியில் புத்தாக்க பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன என தெரிவித்துள்ளனர். மொழிகள் ஆய்வக செயல்பாடுகளின் கீழ் வழங்கப்படும் இந்த பயிற்சியின் மூலம் ஆசிரியர்கள் ஆங்கிலத்தை திறம்பட எழுதுவது, பேசுவது, படிப்பது, புரிந்து கொள்வது ஆகியவற்றில் உள்ள புதிய நுணுக்கங்கள், உத்திகள் குறித்து கற்றுக்கொண்டு அதன் மூலம் மாணவர்களின் மொழி திறனை மேம்படுத்த இயலும். இந்த பயிற்சி மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் மூலம் பள்ளிகளில் உள்ள உயர்தர கணினி ஆய்வகங்களில் ஆசிரியர்களுக்கான பிரத்யேக தளத்தில் வழங்கப்படும். பயிற்சிக்கு தேவையான தொழில்நுட்ப உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளன. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு 14,900 மாணவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பம். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு இதுவரை 14,900 மாணவ மாணவியர் ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளனர். வரும் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை திருத்தம் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tanuvas.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கல்லூரி வளாகத்தில் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகள் கட்டாயம். AICTE அறிவுறுத்தல். கல்லூரிகளில் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று AICTE அறிவுறுத்தி உள்ளன. இதுகுறித்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ராஜீவ்குமார் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், கல்வி நிறுவன வளாகங்களில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பணியாளர்களுக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதன்படி தங்கள் வளாகங்களில் தீ பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதன்படி அனைத்து தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களும் தகுதியான அதிகாரிகளிடமிருந்து சரியான தீ பாதுகாப்பு சான்றிதழை கட்டாயம் பெற வேண்டும். இது தவிர தீயை அணைக்கக்கூடிய கருவிகள், அதற்கான எச்சரிக்கை அமைப்புகள் இருக்கிறதா என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். கல்லூரிகளின் அனைத்து தகவல்களும் இணையதளத்தில் இடம்பெற வேண்டும். UGC அறிவிப்பு. கட்டமைப்பு வசதிகள், வேலைவாய்ப்பு மற்றும் இதர செயல்பாடுகள் குறித்த விவரங்களை கல்லூரிகள் இணையதளத்தில் முறையாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என UGC தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக மானியக்குழு UGC செயலர் மணிஷ் ஆர் ஜோஷி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய கல்விக் கொள்கை அறிவுறுத்தலின்படி உயர்கல்வி நிறுவனங்களின் செயல்பாடு, மாணவர் சேர்க்கை, ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், முன்னாள் மாணவர்கள் குறித்த விவரம், ஆராய்ச்சி, கல்வி கட்டணம் உட்பட பல்வேறு தகவல்களை கல்லூரிகள் தங்கள் இணையதளத்தில் முறையாக பதிவேற்ற செய்ய வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.